இன்றைக்கி குவார்ட்டர்லி லீவ் விட்டு 2வது நாள் சண்டே காலையிலே நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் இருந்ததில் இந்த மாதிரி ஃபிஷ் வேணும்னு பாப்பா கேட்டதுனால கொஞ்சம் ஃபிஷ் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. அவங்களே அதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி எடுத்தாங்க. வீட்டில் கொண்டு எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. வீட்டில் ரொம்ப கம்மியான இடம் இருக்கிறதுனால குட்டியான ஒரு ஃபிஷ் டேங்கு, அதில் 4 ஃபிஷ், இந்த டேங்க்கில் 4 ஃபிஷ் மட்டும்தான் போட முடியும். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. பார்த்து மீன் அவங்களால பேச மாட்டேங்கி மீன் பேசுமா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்குறாங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், பாப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே சைடு வீல் இல்லாமல் சைக்கிள் ஓட்டுறாங்கன்னு. நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணியே கேட்டிங்க, உண்மைதானா அப்படின்ட்டு. இதுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு ட்ரை சைக்கிள் தான் ஓட்டினாங்க. அப்புறமா பைசைக்கிள் நல்லா ஓட்டி பழகினதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஒரு வீலை நாங்கள் எடுத்து விட்டோம். அதுக்கப்புறம் 2 வீலையுமே எடுத்து விட்டுட்டோம். நல்லா ஓட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சில நாள் கீழே விழுந்திருக்காங்க, அடி வாங்கியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் ரொம்ப பெரிய அளவில் இல்லாமல் சின்ன சின்ன அடி வாங்கிட்டு அதுலேருந்து ஏதாவது லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருந்து. அதுக்கப்புறமா நம்ம தமிழ் எழுத விட்டுருந்தோம், கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ட்ராயிங் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. டே 3யும் இதே மாதிரி தான் போச்சு. லீவ் முடிஞ்சு அடுத்த நாள் விட்டு அடுத்த நாள் மண்டேயுமே இதே மாதிரி தான் போயிட்டுருந்து. கொஞ்சம் எழுத ஆரம்பித்தாங்க, ட்ராயிங் பண்ணாங்க. இந்த மாதிரி டாய்ஸை வச்சு நல்லாவே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரி சாஃப்ட் டாய் ரொம்ப பிடிக்கும். சாஃப்ட் டாய் வச்சு நல்லா விளையாடுவாங்க. அவங்களுக்கு எந்தெந்த டாயை எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி வைப்பாங்க. ஃபைனலாக இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க.